ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். டெய்லியும் நம்மளுக்கு என்னென்ன ஒரு கொஷின் வருதுன்னா, வே ப்ரோட்டீன் எடுக்கிற, கிரேட்டின் எடுக்கிற, டெய்லியும் சிக்கன் சாப்பிட்ற, எப்படி தான் உனக்கு காசு வருது அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் அம்மா அப்பா கொடுக்குறாங்க அதனால் ஜாலியாக சாப்பிட்ற, பட் எங்களுக்கெல்லாம் எப்படி, நாங்களாம் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நம்ம கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் இது பண்ணிக்கூடாது. இப்போ நான் எப்படி இந்த காசை வர வைக்கிறேன், காசு இருக்குது நம்மளுக்கு, வே ப்ரோட்டீன் வாங்க காசு இருக்குது, சிக்கன் டெய்லியும் சாப்பிட காசு இருக்குது, எப்படி காசு இருக்குது, ப்ளஸ் ஜிம் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு நம்ம 12,000 கட்டுறோம். இயர்லி மெம்பர்ஷிப்பு போட்டுடுற, எல்லா வருஷமும் போட்டுடுறோம். அது கூட எப்படி போடுறோம், வீட்டில் தராங்களா இல்லை, அப்போ நீ எப்படி சம்பாதிக்கிற? நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் பார்க்குறேன். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஸ்விக்கி தான் ஓட்டுறேன். இத்தனை வருஷமாக ஸ்விக்கி ஓட்டி தான் நானும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணிப்பேன். என் ஃபோனு, ஐஃபோனு, அதுவும் ஸ்விக்கி ஓட்டி வாங்கினது தான். நான் காதில் போயிருப்பேன் பாருங்கள், ஏர்பாட்ஸு, அதுவும் ஸ்விக்கி ஓட்டி வாங்கினது தான். அப்புறம் என் வண்டியும் ஸ்விக்கி ஓட்டி வாங்கினது தான். என் வண்டி தான் மெயினே. ஓகே, டே 4 ஆஃப் கட்டிங் சீரீஸ்ல இன்னைக்கு காலையில் என்ன பார்க்க போறோம்? நான் காலையிலே மூஞ்சிக்கு ஐஸ் வச்சுட்டு ஒரு 500 ml தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி எடுத்துட்டு ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அதை லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிட்டு கார்டியோ பண்ண கிளம்பியாச்சு. கார்டியோ ஒரு 45 நிமிஷம் எப்படியா இருந்தாலும் டெய்லியும் காலைல 45 நிமிஷம் கார்டியோ பண்ணுங்க. அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே முட்டை வாங்கிட்டு வாடா, முட்டை காலி ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ்ல ஒரு 10 பாதாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு 5 எக்ஸ், அதில் ஒரு ஹோல் எக். அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிட்டு மீன் வாங்க கடைக்கு போயிட்டேன். சிக்கனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 200 கிராம் ஃபிஷ் அண்ட் 100 கிராம் ரைஸ் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போன உடனே நம்ம வெல்கோரோட கிரியேட்டின் எடுத்து ஒரு குலுக்கி குடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் நீங்க ரீசெண்டாக சீபம், சாம்சுலெக்லாம் இந்த லேட் புல் டவுன்ஸ்ல ஒரு வேரியேஷன் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கிரிப்ல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் க்ளோஸ் கிரிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, கொஞ்சம் சென்டரா பிடிச்சிக்கோங்க. சென்டரா பிடிச்சி இது எல்லாத்துலயுமே ஒரு ஈச் 15 கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கவுண்ட்ஸ் வருது. கம்மி வெயிட்லயே போடுங்க. பீனர்ஸா இருந்தா இன்டர்மீடியட் லெவலா இருந்தா நல்லாவே புஷ் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வேரியேஷன் டீ பார் ரோல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 20ல போட்டேன், அதுக்கப்புறம் 40, அப்புறம் இன்னொரு 20 பிளேட்டு, ஃபர்ஸ்ட் 3 20 பிளேட்டு, அப்புறம் லாஸ்ட்ல 15 பிளேட்டு. இதுதான் நம்மளோட பிஆர். நல்லாவே போச்சு வெயிட். அப்புறம் ஒரு 4 வேரியேஷன் போச்சு. ட்ரைசெப்ஸ்க்கு போயாச்சு. ட்ரைசெப்ஸ்ல ஒரு 2 வேரியேஷன் சூப்பரா போட்டேன். அந்த 2 வேரியேஷன் போறீங்கன்னா அந்த 2 வேரியேஷன்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆகுது. அவனுக்கு நீ பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வேவக்குள்கள் போட்டு, அப்புறம் ஒரு 100 கிராம் ரைஸ், 100 கிராம் சிக்கன், அப்புறம் ஒரு ஈவினிங் 6 o'clock ஸ்விக்கி ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காசு வேணும்ல. நான் இந்த வீடியோ முன்னாடியே சொல்லிருப்பேன், எல்லாம் நல்லா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு.